ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளௌம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருப்பாங்க, ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க, ஒரு லக்னத்துல பிறந்திருப்பாங்க. அப்படின்னா ஒரு ஜாதகத்தை நம்ம பார்த்து ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கறதுக்காக, அக்யூரேசிக்காக கை ரேகையும் ஜாதகமும் ரெண்டுமே சேர்த்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பிரஷ்ன சாஸ்திரத்திலையும் கூட அந்த ஈவெண்ட் நாம பார்க்கணும். இப்ப திருமண யோகம் ஜாதகத்துல இருக்கா, அதுக்கப்புறம் கோச்சாரத்துல இருக்கா, அதுக்கப்புறம் கையிலே கூட அது கன்ஃபார்ம் ஆகணும். ஃபைனலைஸ் பிரஷ்ன சாஸ்திரத்துல தான் ஆகணும். அது விட்டுட்டு நாம வெறும் ராசியில உங்களுக்கு அப்படி நடந்துட்டு இருக்கு இப்படி நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா அது அவ்வளவு எஃபெக்டிவான வே கிடையாது. அதனால இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஜாதகம் பார்க்கறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல உங்க கன்சல்டேஷன் புக் பண்ணுங்க. அங்க உங்க கைரேகையும் உங்க ஜாதகம் ரெண்டுமே வச்சு, எதுக்குன்னா நம்ம பர்த் டைம் சரியா இருக்காது, பர்த் டேட் கூட சரியா இருக்காது. எத்தனை பேருக்கு பிறந்த டேட் டைமே சரியா தெரியல. அப்படின்னா உங்களோட ஜாதகம் எப்படி சரியா இருக்கும்? அதனால நம்ம கைரேகையில அந்த ஏஜ் அந்த டேட்டு எல்லாமே நம்ம ஒரு அலைனடா பார்த்து ஒரு ப்ரெடிஷன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ பைரவி ஆஸ்ட்ரோ நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ருச்சிக ராசி, இந்த ருச்சிக ராசியில பிறந்தவருக்கு எப்ப திருமணம் நடக்கும்? ருச்சிக ராசிக்கு சப்தமாதிபதி யாரு? சுக்கிரன். அந்த சுக்கிர கிரகம் எங்கே இருக்கு அது ஃபர்ஸ்ட் பாருங்க. சப்தமாதிபதியான சுக்கிர கிரகம் துருசப ராசியில இருக்கா? நீங்க உங்க ஜாதகம் திறந்து பாருங்க, அங்கே அது இருக்கும். சுக்கிர ராசி துருசப ராசியில இருக்கா? சுக்கிரன் துல ராசியில இருக்கா? சுக்கிரன் மீன ராசியில இருக்கா? பாருங்க அதோட எனர்ஜி எப்படி இருக்கு, அதோட டிகிரிஸ், அதோட பலம், அதோட திக்பலம், அதுக்கப்புறம் என்னென்னமோ இருக்கு, அதெல்லாம் வேணாம், சிம்பிளா பாருங்க. அதுக்கப்புறம் சுக்கிரன் கூட என்னென்ன கிரகங்கள் இருக்கு, பாப்ப கிரகங்கள் இல்லையா? சந்திரன் இருக்காரா, இல்லைன்னா குரு கிரகம் இருக்கா? 100% உங்க திருமணம் ஃபர்ஸ்ட் கேட்டகரி பிலோ 27th ஏஜ்குள்ள நடந்துடும். பிரச்சனை இல்லாம உங்களை நீங்க முயற்சி பண்ணணும் திருமணத்துக்காக. இப்போ சும்மா இருந்த யாரும் உங்களை கட்டிக்க மாட்டாங்க. நீங்க முயற்சி பண்ணணும், ட்ரை பண்ணணும். அப்பதான் அந்த ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா நீங்க ட்ரை பண்ணி தான் ஆகணும். அது நீங்க இருக்கிற இடத்துக்கு அது வராது. அப்படின்னா 27th ஏஜ்குள்ள கண்டிப்பா நடக்கும். யாருக்கு? யாரெல்லாம் முயற்சி பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க அவருக்கு. ஒருவேளை சுக்கிரன் அஷ்டம பாவத்திலேயோ சிஷ்ட பாவத்திலேயோ நல்லாவே இல்லை, ஒரு 2 அட்லீஸ்ட் 2 to 3 மினிமம் தோஷங்கள் இருக்கு சுக்கிரனுக்கு. அப்படின்னா அஸ்தமாகிறது, வக்ரி ஆகிறது, சனியோட இல்லைன்னா ராகு கேதோட சேர்ந்து இருந்தா கண்டிப்பா இவருக்கு திருமணம் டிலே ஆகும். ஆனா இன்னொரு காம்பினேஷன் சொல்லுவாங்க. எப்படின்னா சனியிலிருந்து சுக்கிரன் சிஷ்ட பாவத்திலேயோ 6வது வீட்டுல இருக்கிறது, இது சிஷ்டாஷ்டகம் மாதிரி பார்ப்பாங்க. ஸோ இது கூட டிலேக்கு ஒரு காம்பினேஷன். அப்படி எதிர்ச்சுன்னா 27th தாண்டி 33rd வரைக்கும் போகும், டிலே ஆகிக்கிட்ட போகும். 3வது கேட்டகரி எபோவ் 33 ஏஜ் மேலே கல்யாணம் ஆகுறது. இவருக்கு எப்படின்னா சுக்கிரன் நல்லாவே இருக்க மாட்டான், கை ரேகையிலும் நல்லா இருக்க மாட்டான். சுக்கிரன் ரொம்ப வீக்கா இருக்கும் பிரஷ்ன சாஸ்திரத்துல, அதுக்கப்புறம் நம்ம கோச்சாரத்துல, அதுக்கப்புறம் ஜாதகத்துல, உபபாத லக்னத்துல இருந்து கூட பார்க்கணும். எல்லா இடத்துலயும் சுக்கிரன் நல்லா இல்லைன்னா, நவாம்சத்திலேயே கூட நல்லா இல்லைன்னா திருமணம் ரொம்ப ரொம்ப டிலே ஆயிடும். ஏதாவது காரணத்தினால கேன்சல் ஆயிடும் என்கேஜ்மெண்ட் நடந்து. இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும். அது பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. சிம்பிளான பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க. ஜபமாலை எடுத்துக்கிட்டு சுக்கிரனோட பீஜ மந்திரத்தை ரெகுலரா நீங்க சாண்ட் பண்ணுங்க. ஒரு நாள் 2 நாள் கிடையாது, ஒரு 48 நாள், ஒரு 9000 11,000 டைம்ஸ் பண்ணுங்க. நம்பிக்கையோட சுக்கிரனோட நெகட்டிவ் இம்பேக்ட் கம்மி ஆயிடும், திருமணம் கூட அமையும். சுக்கிரனுக்கு சம்பந்தப்பட்ட யந்திரத்தை உங்க கூட வச்சுக்கோங்க. அது பைரவி ஆஸ்ட்ரோ அனுப்புவாங்க, அது ரொம்ப கம்மி. இந்த சிம்பிள் ரெமிடிஸ் பண்ணிக்கோங்க.